என்னோட சரித்திரத்திலேயே ஒருத்தனை தேடி கண்டுபிடிக்காம இருந்ததே இல்ல. அது இன்னைக்கு தான் நடந்திருக்கு. அப்படி இல்ல, என்னோட கெட்ட நேரம் உங்களையும் சேர்த்து பாடா படுத்துது. அதான் அந்த பழனி கிடைக்க மாட்டேங்கிறான். என்னம்மா இப்படிலாம் சொல்ற? உனக்கா கெட்ட நேரம்? நீ மட்டும் இல்லனா நான் பொழைச்சே இருக்க மாட்டேம்மா. உனக்கு போய் கெட்ட நேரம்லாம் சொல்லாதம்மா. என்னை காப்பாத்தின தேவதம்மா நீ. எனக்கு இருக்கிற நம்பிக்கையில உனக்கு கொஞ்சமாவது இருக்க வேணாமாம்மா. எப்படியாவது அந்த பள்ளியை கண்டுபிடிக்கிறமா. சரி வாங்கண்ணே போலாம். தங்கச்சி என்னம்மா யோசிக்கிற? ஹோட்டல் லோக்கலா இருக்கலாம் நினைச்சிடாதம்மா. இங்க 5 ஸ்டார் ஹோட்டல் ரேஞ்சுக்கு வேற லெவல்ல இருக்குமா ஃபுட்டு. பரமனும் வண்டி கடைக்கு என்ன கூட்டிட்டு போய் சாப்பிட வச்சிருக்காருன்னு. அங்க இருக்கிற டேஸ்ட் எனக்கு தெரியும். நான் கேக்குறேன்னு தப்பா நினைச்சுக்காதீங்க. நீங்க எதுக்காக இப்படி ஒரு வேலை பாக்குறீங்க? சொல்லுங்கண்ணே. நான் பசி நின்னப்ப எவனும் பாவம் பார்க்கல. எல்லாரும் என்னை அடிச்சாங்க, உதைச்சாங்க, என்னை உதாசனப்படுத்தினாங்க. அதனால இந்த உலகம் எனக்கு என்ன கொடுத்துச்சோ அதைத்தான் நான் உங்களுக்கு திருப்பி கொடுக்குறேன். அதனால தான் மற்றவங்களோட வலியும் வேதனையும் எனக்கு தெரியறதில்ல. நான் சாப்பிட்டா போதும்னு வாழ்ந்துட்டு இருக்கேன். பரமனும் இதையே தான் சொல்லுவான். ஆனா அவன் நான் சொல்லி சொல்லி அவனை மாத்திக்கிட்டு ஆட்டோ ஓட்டிட்டு இருக்கானே. அந்த சூழ்நிலையில தான் இப்படி எல்லாம் ஆயிடுச்சு. பரம ஆட்டோ ஓட்டி சம்பாதிச்ச 100 ரூபாயில எவ்வளவு நிம்மதியும் ஆனந்தமும் இருக்குன்னு சந்தோஷப்பட்டான். கஷ்டப்பட்டு ஆட்டோ ஓட்டி அவன் வாங்கி கொடுக்கிற அந்த கறி தோசையில இருக்கிற சந்தோஷம் எனக்கு வேற எங்கேயுமே கிடைக்கல. நீங்களும் அந்த சந்தோஷத்தை உணரணும்னு ஆசைப்படுறேன். ஐயோ குமார, சிஸ்டர் நம்மள திருத்துவாங்க போல இருக்க. தங்கச்சி இந்தா தண்ணி குடிமா. யாரோ உங்களுக்கு பிடிச்சவங்க நினைக்கிறாங்க போல இருக்கு. அதான் இந்த விக்கல் இல்ல சிஸ்டர்? டேய் வேற யாரா நினைக்க போறா? நம்ம தங்கச்சி தான் எப்ப பார்த்தாலும் பரமனே நினைச்சிட்டு இருக்க. அந்த பரமன் தான் நினைச்சிருப்பான். இல்ல தங்கச்சி? யாரோ ரொம்ப ஸ்ட்ராங்கா நினைக்கிறாங்க போல இருக்கு. அதான் விக்கல் நிக்க மாட்டேங்குது. என்ன பண்ண? நின்றுச்சா? அப்படி என்னோட ட்ரீட்மெண்ட். ட்ரீட்மெண்ட் கொடுக்கறேன்னு சொல்லிட்டு முத்தம் கொடுத்துட்டல. இரு உன்னை கவனிச்சுக்கிறேன். அப்பப்போ இந்த விக்கல் வந்தா சொல்லி அனுப்பு. இதே மாதிரி வந்து கவனிக்கிறேன். தங்கச்சி தங்கச்சி இங்க பாருமா. என்னமாச்சு? விக்கல் நின்னுடுச்சு. ஆனா நீ எதையும் நினைச்சு அழுவுறியம்மா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. எனக்கு பரம ஞாபகம் வந்துருச்சு. பாத்தியா, நான் சொன்னேன்ல, நீங்க 2 பேரும் உண்மையிலேயே பொருத்தமான ஜோடி தான். பொருத்தம் இருக்கிற இடத்துல வருத்தம் இருக்க கூடாது. நீ கவலைப்படாம இருமா. எல்லாத்தையும் சரி பண்ணிடுவோம். சரியா? சாப்பிடுமா
சாப்பிடு சாப்பிடு. இந்த ஊருக்குள்ள யாரையுமே தெரியாம கிளம்பி வந்த. இப்ப என் கூட சேர்ந்து எனக்கு உதவி பண்றதுக்கு நீயா பார்த்து இந்த குமார் அண்ணனையும் நண்டையும் அனுப்பி வச்சிருக்க. இவங்க மூலமாவாச்சும் அந்த பழனி எனக்கு கிடைக்கணும். என் பரம விடுதலை ஆகணும். ஒரு பொண்ணு வீட்டுக்குள்ள வந்துட்டா அந்த வீடே லட்சுமி கடாட்சமா மாறிடுது. இத்தனை நாள் மொட்டை பசங்களா இருந்தோம், அத கூட சும்மா ஷோக்கு தான் வச்சிருந்தோம். நீ வந்து விளக்கேத்துனதுக்கு அப்புறம் தான் இந்த வீடே அழகான மாதிரி இருக்குமா. தங்கச்சி, இப்ப கூட சாமி கிட்ட நீ என்ன வேண்டிட்டேன்னு எனக்கு தெரியும். நீ ஒன்னும் கவலைப்படாத. நீ வேண்டுனது கண்டிப்பா இன்னைக்கு நடக்க போகுது. அந்த பழனியை நம்ம பிடிக்கிறோம். எப்படின்னு? பழனி எங்க இருக்கா, என்ன ஏதுன்னு தெரிஞ்சிருச்சா? எலிய பிடிக்கணும்னா என்ன பண்ணுவோம்? கடைக்கு போய் மசால் வடையை வாங்கிட்டு வந்து பொரிக்குள்ள வச்சுதான் பிடிப்போம். அதே மாதிரிதான் மசால் வடை ரெடி ஆயிருச்சு. ஐயோ, நீங்க சொல்றது சத்தியமா எனக்கு எதுவுமே புரியல. பக்கத்துல இருக்கிற மாரியம்மன் கோயில்ல சுமங்கலி பூஜை நடக்குது. அதுக்கு இப்ப நாமெல்லாம் கிளம்பி போறோம். எதுக்கு? இப்ப நாமெல்லாம் வேண்டுனா பழனி கிடைச்சிருவானா? ஒரு விஷயத்த சொன்னா கற்பூரம் மாதிரி புடிச்சுக்கணும். எங்கம்மா பிடிக்கிறான் இவன்? ஐயோ, எனக்கு ஒண்ணுமே புரியல. சொல்றது கொஞ்சம் தெளிவா சொல்லுங்கண்ணே. அந்த பழனி தாலி செயின் திருடுறதுல எக்ஸ்பர்ட். சுமங்கலி பூஜைக்கு வர்ற எல்லாரும் கண்டிப்பா விதவிதமா தாலி செயின் போட்டு வருவாங்க. அதனால அதை அடிக்கிறதுக்காக ஸ்பெஷலிஸ்டா இருக்கிற திருடனுங்க எல்லாரும் வருவாங்க. அந்த பழனியும் அங்க வருவான். அப்போ அந்த இடத்துல அவனை கோழி அமுக்கிற மாதிரி அமுக்கிடுறான். அண்ணே, அவன் போலீஸ்க்கே தண்ணி காட்டுறவன். நாம எப்படி அவனை பிடிக்கிறது? அதுவும் இல்லாம அவன் வருவான்னு நமக்கு தெரியுமா? என்னோட ஐடியா உங்க யாருக்கும் புரியல. இன்னும் கொஞ்ச நேரத்துல உங்களுக்கு புரிய வரும். பிடி சன்சி. பூங்காற்று புதிதானது, புது வாழ்வு சதிராடுது. என்னென்ன கெட்டப் இது? இந்த கெட்டப்பு தான் நான் சொன்ன மசால் வடை. இத பாத்தியா? என்னன்னு? தங்க செயினா? 30 சவரன் ஒரிஜினல் அக்மார் கவரிங். எப்படி? இதுக்கும் ஒரிஜினலுக்கும் வித்தியாசமே தெரியாது. இந்த மாதிரி ஆளுங்களுக்காகவே ஸ்பெஷலா ரெடி பண்ணது. அபிஜித், இந்த செயினோட நான் அந்த சுமங்கலி பூஜையில கலந்துகிட்டேன்னா மொத்த பேரோட கண்ணும் என் கழுத்துல தான் இருக்கும். அப்ப அந்த நேரத்துல அங்க வர பழனியும் கண்டிப்பா என் கழுத்துக்கு தான் குறி வைப்பான். இந்த செயினை எப்படியாவது அடிக்கணும்னு ட்ரை பண்ணி என் பக்கத்துல மெல்ல வருவான். அப்ப அவனை அப்படியே கோழி அமுக்குற மாதிரி அமுக்குறோம். எப்படி ஐடியா? சூப்பர்ண்ணே.